துன்மார்க்கம் தான் செய்து துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாப்படுவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாய் ஆண்டோருக்கு விரோதமாய் நாம் கலங்கம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்து நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருக்கு சத்தத்துக்கு செய்விடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாதினாலே அடியனை நியாயந்திருக்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளிராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பெருமுறையத்தோட அறிக்கையிட வேதவசனங்கள் பற்பலவாக்கி நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்தின் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாதம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவனுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை ஏற்படுத்த விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த எரிதத்தோடும் தாளத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்ல பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வமிழ்ந்த இருக்குமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நிறைவேற்றும் யோசனைகளுக்கு நடந்தோம். ஒரு கஷ்டங்கள் பணிபுரதமாய் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாததை செய்து வந்தோம். நீங்கள் சூழ்நிலைகளை ஆனாலும் ஆண்டவரே தேவன் கர்த்தராய் மூலமாய் தப்பிதங்களை அடிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இருக்கப்புள்ள பிதாவே, உங்களுடைய வசனத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் வேண்டிய பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவர் எங்கள் தோள்களை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனை எங்கள் ரட்சிக்கு விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் துணித்து இந்த சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு எம்பிரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கர்மலையை சங்கீதம் பண்ண துதித்துடைய சங்கீதம் எல்லா தேவர்களுக்கும் அவரோட
சமுத்திரம் அவருடையது, அவரே உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நன்மைக்கு முன்பாக நாம் பணிந்து முடிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவருடைய தேவன் நாமத்திலும் அவர் கைத்தான ஆடுகளுமாமே. இந்த வசனத்தை கேட்பீர்களாகில் அநாதர் போகும் போதும் சோதனையிலிருந்து போல உங்களுக்கு கண்ணப்படுத்தாதேயுங்கள். அங்கே உருவாக்குவதை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சந்ததியை ஆலோசித்து அவர்கள் கூறுகிற இதயங்கள் ஜனங்களும் என்னுடைய வழியாளர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பாதையில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிப்பு சங்கீதம் சங்கீதம் 86 சங்கீதம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். நான் துயப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரிது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். யாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேய்ச்சிக்கிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த
இரண்டாம் வேத பகுதி வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் ஏசாயா 65ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி, தோட்டங்களிலே பலியிட்டு செங்கர்களின் மேல் தூபம் காட்டி, பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாலான ஸ்தலங்களில் ராத்தங்கி, பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாயிருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபங்காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சைக்குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை உம்மை துதிக்கிறோம் என்ற கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தர் என்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். தேவதூதர் அனைவரும் பரமண்டலங்கள் அவைகள் அதிகாரங்கள் அனைத்தும் சேனைகளின் தேவனாய் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். இரத்தசாட்சிய தைரிய சேனை உம்மை போற்றும். வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் உலகமெங்குள்ள பரிசுத்தத்தை பிரஸ்தாபப்படுத்தும். நீரே பிதாவினுடைய நித்திய சுதன். நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தி, நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை நித்திய மகிமையிலும் பரிசுத்தமுடைய சேர்த்துக் கொள்ளும். அவர்களை ஆண்டு கொண்டு என்னென்றைக்கும் உயர்த்தியருளும். எப்பொழுது சதாகாலிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே உண்மையை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். உட்கார்வோம். இரண்டாம் வேத பகுதி வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்தத்துக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி
உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றின நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார் படிக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நாம் புறஜாதிக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய அந்த நாதனை விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்தாவினாலே கண்காட்சி பிறந்தார். முதுக்காட்டின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறைந்து மறுத்து அடக்கம்பட்டு பாதத்திறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ எழுந்தினார். பரமனத்தின் தேடி சர்வமுள்ள பிதாவாகிய தேவன் நடைபாட்டில் தீர்க்கிறார். அவருக்கு உயிர்த்தல் மருத்துவ பசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கு பசுமையும் பசுவாண்ட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரியாய்த்தலும் நித்தியஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு எங்கும் பரமண்டலங்கள் இருக்கிற நாம் புஸ்தப்படுவதாக உங்கள் ராஜ்யம் வருவதாக விசுத்த மரணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அன்றவர்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விதமாக்கும் சிவர்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல இந்த குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ஆமென். கர்த்தாவின் இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தெரிப்பியும். கர்த்தாவின் ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவை எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனை எங்கள் இடத்தை சுற்றி எறியும். கிறிஸ்துவை தன் திருநாளுக்கு முன்வரும் 4ஆம் ஞாயிறு ஏற்றுக்கொள்ள அழைப்பு. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிற பிதாவே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் உமது குமாரனை உலகத்தில் அனுப்பி எங்களை உமது பிள்ளைகளாக அங்கீகரித்தீர். கிறிஸ்து தேவனுக்கு மகிமை உண்டாக எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிற விசாலமான இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்களுக்குள்ளே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய தாங்கல்களை சுமந்து பிறர் பக்தி விருத்தி அடையும்படிக்கு அவர்களுக்கு நன்மை செய்யவும் ஏக சிந்தையும் ஏக வாக்கும் உள்ளவர்களாய் பிதாவாகிய உம்மை மகிமைப்படுத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று பாவிகளை தேடி வந்து ரட்சிப்பை தருகிற எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காரன் ஏகசித்தியருப்பாகிய தேவனை அறிவதை நித்திய ஜீவன் உண்மை சேவிப்பதை மெய்சியாதீனம். தேவரீர் தஞ்சமாய் கொண்டிருக்கும் மனிதராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வவல்ல நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்கள் சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரம்பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்கள் செய்கிற சர்வவல்ல நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் ஆலய பணிவிடையாளர்கள் மேலும் அவர்கள் விசாரணை ஒப்புக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கிய உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளாய் நடக்கும்படி உமது ஆசிரமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பேசிதரும். கர்த்தாவே, எங்கள் கார்த்திகத்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளும்.
இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கு அருளியிருக்கிறீரே. கர்த்தாவே, இந்த அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுதே நிறைவேற்றி இம்மையிலே உங்கள் சத்திய அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்கள் கட்டளையிட்டருளும். ஆமென். உட்காருவோம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்வார். ஏற்றுக்கொள்ள அழைப்பு. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏற்றுக்கொள்ள அழைப்பு. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏற்றுக்கொள்ள அழைப்பு. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்து நம்மேல் ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏற்றுக்கொள்ள அழைப்பு. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கால் டு பி இன்க்ளூசிவ். வெல்கம் ஒன் another, therefore just as Christ has welcomed you for the glory of God. Romans chapter 15 verses 7. தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15 அதிகாரம் 7ஆம் வசனம். திருவசனத்திலிருந்து கரங்களை தட்டி வாழ்த்துவோம். ஒரு சில அறிவிப்புகள். வருகிற 12/3/2026 வியாழக்கிழமை அன்று அதிகாலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அந்த திருவிருந்து ஆராதனை நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள நண்பரோடு கேட்டுக்கொள்ள. இந்த லந்து காலங்களில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. அதனால் நீங்கள் யாவரும் இதில் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். அதேபோல் 13/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். அந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தென் திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், மேற்கு சபை மன்றம், அடைக்கலப்பட்டினம் சேகரம், IMS இந்திய மிஷனரி சங்க அர்ப்பணி விழா நாள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி பரிசுத்த திருவிருந்து ஆராதனை, காலை 8 மணி IMS அர்ப்பணி விழா, காலை 11 மணி ஸ்தோத்திர ஆராதனை. இடம் பரிசுத்த பவுலின் ஆலய வளாகம், அடைக்கலப்பட்டினம். சிறப்பு செய்தி ரெவரண்ட் சி. ஆபிரகாம் ஏடி ராஜ் அவர்கள், IMS ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர், தென்காசி. அருட்பணி விழா திறப்பாளர் திருமதி பி. பியூலா அவர்கள், தலைமை ஆசிரியர், TDTA பவுல் நடுநிலைப்பள்ளி, அடைக்கலப்பட்டினம். இந்த நாங்கள் ஏற்கனவே அறிவித்த வண்ணம் இந்த IMS ஊழியத்தை தாங்கும் மூலமாக விற்பனை விழாவானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு அடைக்கலப்பட்டினம் ஆலயத்தில் வைத்து ஆலயம் வளாகத்தில் வைத்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதில் நீங்கள் யாவரும் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சென்ற வருடத்திலே நம்முடைய சபையிலிருந்து
ரூபாய் நாம் கொடுத்துள்ளோம். இந்த வருடத்திலும் நீங்கள் உற்சாகமாக இதற்காக கொடுக்கவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இன்றைய நாளிலும் உங்கள் கரங்களிலே இந்த நோட்டீஸும் உங்கள் கரங்களிலே ஒரு கவரும் கொடுக்கப்படும். இந்த கவரை வருகின்ற வார ஆராதனைகளே நீங்கள் படைத்திட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வாரம் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை வாரம் நமக்கு அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதிகாலை 5 மணிக்கு இந்த ஆராதனை முடித்துவிட்டு நாம் 7 மணிக்குள்ளாக அடைக்கலப்படும் ஆலயத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அதனாலே நீங்கள் யாவரும் அதிகாலை நடைபெறுகிற அந்த 5 மணி ஆராதனையை நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். வருகிற வாரம் நமக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் நமக்கு உபவாச கூடிய நடைபெறும். ஆனால் இந்த மாதத்திலே ஐஎம்எஸ் விற்பனை விழா இருப்பது காரணத்தினாலே அந்த விற்பனை விழா இந்த உபவாச கூடிய நடைபெறாது. அதற்கு மாறாக அதிகாலை 5 மணிக்கு நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதேபோல் சேகர அளவிலான கன்வென்ஷன் கூடுகை இந்த மாதத்தில் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் மாலை 6:30 மணிக்கு நம்ம அடைக்கலப்பட்டினம் ஆலய வளாகத்தில் வைத்து நடைபெற இருக்குது. இதில் தேவ செய்தி கொடுக்கும்படியாக சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் கிராம மிஷனரி இயக்கத்திலிருந்து வருகை தெரிவிக்கிறார்கள். இந்த 3 நாட்களிலும் நீங்கள் இந்த சேகர அளவில் நடைபெறுகிற கன்வென்ஷன் கூடுகையில் அடைக்கப்பட்டினம் ஆலய வளாகத்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு வாலிபர் பெற்றோர் முகாம் நடைபெறும். அதுவும் அடைக்கலப்பட்டினம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கூடுகைகளிலும் நீங்கள் உற்சாகமாக வாலிபர்கள் கலந்து கொள்ள உங்களுக்கு அன்போடு கூட ஞாபகப்படுத்தினேன். வாலிபர்களுக்கு என்று சிறப்பான வாகன வசதி ஒழுங்கு செய்யப்படும். அதனால் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் நம்முடைய திருமண்டலத்துக்கு செலுத்த வேண்டிய சங்கம் இந்த வருடத்திலே மார்ச் மாதம் நமக்கு இறுதி படினாலே நீங்கள் திருமண்டல சங்கம் செலுத்தாதவர்கள் நீங்கள் வர இருக்கிற 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் செலுத்தி உங்களுடைய ரசீதினை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதில் சென்ற மாதத்தில் நம்முடைய மத்தியிலே வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக வாலிபர் ஞாயிறு நடைபெற்று அந்த நாளிலே வாலிபர் ஐக்கிய சங்கத்திலிருந்து ஒரு சிறப்பான ஊழியர் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கலந்து கொண்ட போது நம்முடைய வாலிபர்கள் பிள்ளைகளிலே ஒரு அட்டை கொடுத்தார்கள். அதாவது நன்கொடை பிடிக்கும் முன்னமாக ஒரு அட்டை, மஞ்சள் கலரில் ஒரு அட்டை கொடுத்தாங்க. அதை ஒரு சில பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், இன்னும் ஒரு சில பிள்ளைகள் நீங்கள் தொலைத்து விட்டீர்கள், ஒரு சில பிள்ளைகள் நீங்கள் கொடுக்கவில்லை. கொடுக்காதவர்கள் ஒரு லெட்டர் ஒன்று நீங்கள் எழுதி தர வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்முடைய திருச்சபையிலே ஒழுங்கு உண்டு என்ற ஒரு காரியத்தையும் ஒழுங்கான முறையிலே செய்ய வேண்டும். தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த ஊழியருக்கு தான் என்ன செய்து அவர் ஊழியத்திற்கு ஆபத்து வரும். அதனால் நீங்கள் அதை தொலைத்து விட்டாலும் கூட ஒரு லெட்டர் ஒன்று நீங்கள் எழுதி கொடுக்க, நான் தொலைத்து விட்டேன் என்று சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்க, அதை எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லி ஆலய ஆராதனை முடிந்தோடனே இடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதை கண்டிப்பாக நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும். அதனால் அந்த ஊழியருக்கு நீங்கள் பாதகம் இல்லாதபடி அதை நடந்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை தொலைத்திருக்கலாம், ஆனாலும் அந்த லெட்டர் நீங்கள் எழுதி கொடுத்து அவருடைய ஊழியத்தை நீங்கள் தாங்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி அவர் கணக்கு முடிக்க வேண்டும். அதனால் அதுக்கு முன்பதாக நீங்கள் அதை ஞாபகம் வைத்து நீங்கள் அந்த லெட்டரை எழுதி கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். வருகிற 10/3/2026 அன்று திரு ஆர் செல்வன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவதாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. அவர்களுக்கான ஒரு வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 128:5 கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள ஆளலாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அவர்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் தேவனே, இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவரே உம்முடைய மகன் செல்வனை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக இது நாள் வரை நீர் வழிநடத்தி வந்தீரக்காக நினச்சிக்கிறோம்ப்பா. இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரே உம்முடைய மகனை இன்னும் புதிய காரியங்களிலே உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அவளை அவன் செய்கிற பணியில் ஆண்டவரை இன்னும் மேன்மையான காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் செய்து அவனை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அவனுடைய கரத்தில் நீ கொடுத்திருக்கிறப்பா. அந்த குடும்பத்தை தாங்கி கட்டி எழுப்பும்படியாக நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் நான் ஜெபிக்கணுமாப்பா. ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையிலே நீ அவனுக்கு கொடுத்த அன்பான மனைவிக்கான நல்சுத்திரம் ஆண்டவரே, அவர்களையும் ஆண்டவரை குடும்பமாக நீர் இணைத்தக்கான நல்சுத்திரம் அவர்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தை தாழ்த்தறியும் நீங்க பெரிய காரியங்கள் செய்ய மீட்புரட்சமாக இயேசு கிறிஸ்து தான் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்மத்திலே ஐஎம்எஸ் ஊழியர்கள் நம்மிடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை
சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இதில் தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்திருப்பார்கள் நினைக்கிறேன், அப்படி தானே? ரொம்ப காலையிலேருந்தே அவர்கள் பிரயாணம் செய்து நம்மத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது நம்மிடத்திலே நம்முடைய ஊழியத்தை நம்மிடத்தில் நிறைவேற்றுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பில் ஆண்டவர் இந்த நாளில் வாய்ப்பு தந்த உங்கள் சேகர குரு ஐயா அவங்களுக்கும், சபை ஊழியர் ஐயா அவங்களுக்கும், திருச்சபையின் பெரியவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் ஐஎம்எஸ் சார்பில், ஐஎம்எஸ் பொது காரியதரிசி ஐயா சார்பில், மிஷனரிகள் சார்பில், எல்லா ஊழியர்கள் சார்பிலையும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஐஎம்எஸ் ஊழியத்துக்காக, அருள்பணி விழாவுக்காக அடுத்த வாரம் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம செய்கிற காரியம், எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது ஏசப்பாவுக்கு பிரியமாக, ஏசப்பா அந்த காரியத்தை விரும்புகிறாரா என்று பார்த்து நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். எதற்காக ஐஎம்எஸ் ஊழியம் 124 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டதென்றால், ஏசப்பா பரலோகத்துக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னதாக நமக்கெல்லாம் கொடுத்த கட்டளை என்ன கட்டளைமா? நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகம் ஃபுல்லாக போகணும். நம்ம அப்போஸ்தலருடைய நடபடியில் பார்த்தோம்னா, ஏசப்பாவுடைய சீடர்கள், தொடர்ந்து ஆண்டவரால் தொடப்பட்ட பவுல், இப்படி எல்லாரும் என்ன மூப்பராக ஊழியம் செய்ய வந்த பர்னபா, இப்படி எல்லாருமே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தாங்க. இன்னைக்கு ஏசப்பாவுடைய நற்செய்தியை நானும் நீங்களும் அறிவிக்கணும். ஆமாம், அப்போது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேலே விழுந்த கடமை. அதை செய்யாட்டா எனக்கு பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த சிறப்பான ஒரு லெந்து காலத்தில் நம்ம பாவம் எது, நீதி எது, நம்ம பாவத்துக்கு பரிகாரமாக இந்த உலகத்தையே படைத்த ஏசப்பா. சின்ன பிள்ளைகள்கிட்ட நான் அப்பப்போ கேள்வி கேட்பேன், சரிதானா? ஏசப்பா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவனா, எல்லாருக்கும் தேவனா? தம்பி அழகா சொல்லிட்டான், எல்லாருக்கும் அவர் தேவன், சரிதானா? நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும். இயேசு கிறிஸ்து இல்லாட்டா இந்த உலகத்தை வாழ்க்கையில் மரணத்துக்கு பிறகு ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது. இதுக்கு வேதத்தில் என்ன வசனம்லாம் இருக்குது? யோவான் 10:7, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வார்த்தை அதோட முடியலை. என்னாலே அல்லாமல், இயேசுவாகிய என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போஸ்தலர் 4:12, இயேசுவாலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அதை அறிவிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், சரிதானா? இதை நம்ம நாட்டில் உள்ள மக்கள் எப்படியாவது கடவுளை தேடணும், கடவுளை கண்டுபிடித்திடணும்னு அநேகர் இருக்காங்க. ஆனால் நாம் எப்படி கண்டுபிடித்தோம்? ஏசப்பா பிள்ளைகளாக நாம் எப்படி மாறினோம்? உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? உங்கள் குடும்பம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுன்னு தெரியுமா? நல்லா பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, என்றைக்கு எங்கள் முன்னோர், தாத்தாவாக இருக்கலாம், பூட்டனாக இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம், 5வது 6வது தலைமுறை, இந்த ஆலயத்தில் முதல் தலைமுறையாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஏசப்பாவுக்கு மகிமையாக கை வைத்துங்க. நாங்கள் தான் முதல்ல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க, நான் இல்லை.
பார்த்தீங்களா? அப்போ நம்ம எல்லாருமே தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏசப்பா மேல்நாட்டிலிருந்து நம்ம பகுதிக்கு மிஷினரிகளை அனுப்பி நம்மை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நாம் பெற்ற சந்தோஷத்தை, நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. கடந்த ஆண்டில் அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நதியில் போய் எல்லாரும் குளித்தாங்க, அப்படி தானே? ஆமாம். அதனுடைய மொத்த ஜனத்தொகை குளித்தவங்களுடைய கணக்கை சொன்னால் கிட்டத்தட்ட 45 to 50 லட்சம் பேர் ஒரு நதியில் போய் குளித்தாங்க. நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருக்கலாம். அந்த நதி தண்ணி எல்லாரும் இருந்ததுனால அது எப்படி அந்த தண்ணி மோசமான நிலையில் இருந்ததுன்னு தெரியும். எதுக்காகமா குளித்தாங்க? அவங்க நம்புகிறாங்க, இந்த நதியில் நாம் போய் குளித்து விட்டால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், என் பாவம் விமோசனம் கிடைக்கும். ஆமாம் ஆமாம். ஆனால் நமக்கு தெரியும், பாவம் போக்கும் ஜீவ நதியை பாராய் வந்து பாராய், அது இயேசு கிறிஸ்து தான் பாவம் போக்கும் ஜீவ நதின்னு தெரிஞ்ச நானும் நீங்களும் சொல்லியே ஆகணும். உங்கள் கிராமத்துக்கு, உங்கள் பஞ்சாயத்துக்கு நீங்கள் காவக்காரங்க. ஐஎம்எஸ் உடைய நோக்கம் 1903 ஐஎம்எஸ் ஆரம்பிக்கும் போது ஐஎம்எஸ் உடைய நோக்கம் ஒவ்வொரு சபையும் சுவிசேஷ பாரத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பகுதிக்கு கிறிஸ்துவை அறிவிக்கணும். இப்படி பாரம் கொண்டு அறிவிக்கும் போது கர்த்தர் யாரை மிஷினரிகளாக தெரிந்து கொள்கிறாரோ அவங்க கலாச்சாரம் கடந்து, மொழி கடந்து போய் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும். நாங்கள் ஒரு ப்ரேயர் வைத்திருந்தோம், அதுக்கு இந்த ஐஎம்எஸ் உடைய நோக்கத்தை போட்டிருக்கோம். ஒருவேளை இந்த நோக்கம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஐஎம்எஸ் உடைய 50 ஆண்டு சரித்திரம் படிங்க, இல்லை என்கிட்ட ஒரு நோட்டீஸ் வச்சுருக்கேன். அந்த நோட்டீஸில் 2 காரியம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பகுதிக்கு நீங்கள் தான் மிஷினரிகள். கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு மிஷினரி. நம்புகிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இன்னும் நல்லா சொல்லிடலாமா? ஆமேன்னு சொல்லிடலாமா? ஆமாம். அதே போல் அறிவிக்கப்பட முடியாத தூரமான இடங்களுக்கு மிஷினரிகளை அனுப்பணும். நம்ம பேராயர் ஐயா பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவங்க முதல் செய்தியில் பேரருள் பெரும் திரு நம்ம பர்னபாஸ் ஐயா ஒரு வார்த்தை சம்பவம் சொல்கிறாங்க. நம்ம மிஷினரி வட இந்தியாவில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர், அவர் ரத்தம் சிந்தினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்கும், யார் நம்பினாலும் பாவம் மன்னிப்பு உண்டு, பாவம் சாபத்துக்கெல்லாம் விமோசனம் உண்டு. அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வராரு, ரொம்ப கோபத்தில் கையை காலை ஆட்டிட்டு வேகமாக வராரு. அப்போ எல்லாரும் நினச்சாங்க இந்த ஊரில் சுவிசேஷம் அறிவிக்கிறத இவர் தடுக்க போகிறாரு போல் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் வந்தார், இந்த மிஷினரிக்கிட்ட ஏதோ கோபத்தில் நிற்கிறார். அவர் கண்ணு வாயெல்லாம் துடிக்குது, ஆனால் வார்த்தை வரல. அப்போ மிஷினரி என்னன்னு கேட்டார். அவருக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல. படார்னு அவர் கையில் உள்ள டைரியை வாங்கி எழுதி கொடுத்தாரு. அதில் எழுதப்பட்டிருக்குது, இன்னைக்கு சனிக்கிழமை வந்திருக்கியே, நீ போன சனிக்கிழமை வந்தா என்ன அப்படின்னு எழுதி இருந்துச்சு. உடனே மிஷினரி சொன்னார், ஐயா நான் பாளையங்கோட்டையில் ஜான்ஸ் காலேஜில் படித்தேன், அரசு வேலைக்காக குறைஞ்சது குரூப் 2வாவது நான் பாஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் என்னை அழைத்தார், நான் உங்கள் பகுதிக்கு வந்து ஒரு சாதாரண குடிசை மாதிரி வீட்டில் இருந்து கிராமமாக அலைந்து கொண்டே இருக்கேன், போன வாரம் வந்தால் என்னையா நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டார். அவர் திரும்பியும் எழுதுறாரு. அதில் எழுதியிருந்தார், என் நாக்கை பாரு, வாயை ஆணி திறந்து காட்டினார். நாக்கு சமீபத்தில் ஒரு 5-6 நாளைக்கு முன்னதாக போன வாரம் சனிக்கிழமை ஒட்டரை வெட்டப்பட்டிருந்தது. சரிதானா? அவரால் இப்போ பேச முடியலை, நாக்கெல்லாம் பெரிய பெரிய புண்களாக தடிச்சிருந்தது. அப்போந்தான் மற்றவங்க சொன்னாங்கய்யா, இவர் குடும்பத்தில் அவர் என்ன கோழி வளர்த்தாரு, ஆடு வளர்த்தாரு, என்ன சின்ன சின்ன விவசாயம் பண்ணார், எதுலையுமே விருத்தி இல்லை. உடனே பக்கத்தில் இருக்கிற மந்திரவாதிகள்லாம் சொன்னாங்க, உனக்கு பெரிய சாபம், கோழியை இழந்தார், ஆடுகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. கடைசியாக ஒரு பெரிய மந்திரவாதி சொன்னான், நீ உன் நாக்கை காணிக்கையாக போட்டால் கடவுள் உனக்கு உன் பாவம் சாபம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார்
போன வாரம் தான் ஐயா நாக்கை வெட்டி கொடுத்தான். ஆனால் இன்னைக்கு தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு மெய்யான இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் இயேசுங்கிற பெயரில் வந்தார். இயேசுன்னு பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். இதனால தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேலே விழுந்த கடமை. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்துட்டேன்னா ஒரு பேனர் வைப்பாங்க. அந்த பேனரில் என்ன போடுவாங்க? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஒருவேளை ஆண்டவர் அறியாதவங்க இறந்தாலும் பேனர்லாம் இருக்கும். கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார் நீ போட்டாலும் சரி, வேற எப்படி போட்டாலும் சரி, அந்த நபர் நானாக இருக்கலாம், இன்னொரு நபராக இருக்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசப்பட்ட பாவ மன்னிப்பு கேட்காட்ட அவரால் பரலோகம் போகவே, நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், படிக்கிற இடத்துல நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், ஜைனர்களாக இருக்கலாம், புத்தர்களாக இருக்கலாம், முகமதிய மார்க்கத்தாராக இருக்கலாம், கண்டிப்பாக இயேசுவை அறிவிப்பது நம்ம மேலே விழுந்த கடமை. இதை 124 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்ம முன்னோர்கள் 20 லே பீப்புள், என்னையும் உங்களையும் போல லே பீப்புள், சபை விசுவாசிகளும் 8 குருவானவர்களும் சேர்ந்து இந்த சங்கத்தை ஆரம்பித்து 124வது ஆண்டில் இந்த சங்கம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. ஆமாம், இந்திய மக்களுக்கு இந்தியராகிய நம்முடைய பணத்தை நம்ம காணிக்கையை கொண்டு நம்ம பிள்ளைகள் மிஷினரிகளாக அர்ப்பணித்து இந்த ஊழியம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2000 ஊழியர்களோட இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலத்தில் 27 மாநிலங்களில் 2 யூனியன் பிரதேசங்களில் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த ஊழியத்துக்காக நம்ம ஒரு மாத பத்திரிக்கை போடுறோம். இந்த பத்திரிக்கை சுவிசேஷ பிரபல்ய வர்த்தமானி, சுவிசேஷத்தை, நற்செய்தியை, பிரபல்யம்னா புகழை, சுவிசேஷத்தின் புகழை, சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிற ஒரு வார்த்தை. அதை தான் ஐஎம்எஸ் செய்து அதை குறித்த ஒரு பத்திரிக்கை. யாரெல்லாம் இந்த பத்திரிக்கை வீட்டுக்கு வருது முடிஞ்சால் கை வைத்தலாமா? லேசாவாது. சரி, ஆமாம், நீங்கள் விரும்பினா உங்கள் சபை ஊழியர் ஐயாட்ட சொன்னால் உங்களுக்கு 5, 10, 20 மொத்தமாக அனுப்புகிறோம். இதில் போன மாத ஊழியம் இருக்கும், ஒவ்வொரு நாளும் மிஷினரிகளுடைய ஜெப குறிப்பு இருக்கும். நீங்கள் இதற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். நாங்கள் ஒரே இது லந்து காலமாக இருப்பதால் ஒரு பாட்டினுடைய 2 கவிகளை நாங்கள் பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்கிறேன். நீங்கள் ஜெப நிலையிலே இந்த பாட்டு சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஓரளவு தெரியுமா? சரி, தெரிந்தவங்க சேர்ந்து பாடுவோம். அதில் 3வது கவி இப்படி 1வது கவி இப்படி சொல்லுது: என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் அவருடைய காயத்தை பார்க்காரு. நான் என் மகனுக்காக, என் மகளுக்காக நான் காயம்பட்டேன், ஆனால் இவன் முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணுறான், இவன் இன்னும் தப்பு செய்கிறானே. ஏசப்பா வருத்தப்படுறாங்க. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கிறாரே. என் எண்ணத்தில் தீட்டான எண்ணம், ஏசப்பாவுக்கு அருவருப்பான எண்ணம் நான் கொண்டா ஏசப்பா ஈட்டி பாய்ந்த விழாவை பார்க்கிறார். இந்த பாட்டை சேர்ந்து பாடுவோமா? அதில் 3வது கவி திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். இயேசு கிறிஸ்துவுடைய கிறிஸ்தவர்கள் பெயர் வைத்தும் பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் ஏசப்பா என்னை பார்த்து, உங்களை பார்த்து கலங்குகின்றார். ஏன் கலக்கம்? ஐயோ, இவன் கிருபையை இழந்துட்டான் அப்படின்னா, ஆமாம், ஆண்டவர் நான் என்னையும் உங்களையும் அவர் கோபத்தில் பார்த்தால் நான் நீங்களை இல்லாமல் போயிடும். அதனால தான் அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு இயேசு அழைக்கிறார். சரிதானா? பாடுவோமா? சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன.
நோக்கி பார்க்கின்றனர், தம் காயங்களையும் பார்க்கின்றனர். சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி வாய்ந்த என் விலாதுகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி வாய்ந்த என் விலாதுகின்றார். வீண்பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண்பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். எல்லாரும் பாடலாமா? வைநாதர் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் வீழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே தலை தாழ்த்தி இந்த நாள் வார்த்தை நான் எனக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் தரணும். நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அன்பான சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லேருந்து நீங்கள் இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவங்க, வயோதிப பெற்றோர் வரைக்கும் ஏசப்பா இந்த நாள் செய்தியை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளில் திருச்சபை நமக்கு தந்திருக்கிற வார்த்தையில் ரோமர் 15:7, ஆதலால் எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதில் 5வது வசனம், நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஏசப்பாவுக்காக நாங்கள் வாழுகிறோம், ஏசப்பாவுக்காக உழைக்கிறோம், ஏசப்பாவுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். எங்களுக்குள்ள ஏற்ற தாழ்வுகள், ஆமாம், படித்தவர்கள் படிக்காதவங்க, ஆமாம், பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க, எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் யார் எதை செய்தாலும் நாங்கள் கிறிஸ்துவுக்காக செய்கிறோம். இந்த எண்ணத்தை இந்த நாளில் திருச்சபை நமக்கு தலைப்பாக தந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த 7வது வசனத்தில் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல, சரிதானா? இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம், கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. கிறிஸ்து என்னை எப்படி ஏற்றுக்கொண்டார்? நாம் பாவியா இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்தார் மரித்தார் மரித்தார். நான் எப்படி பாவி? நீங்களும் கொஞ்சம் பேசுங்களேன். சங்கீதம் 51 லெந்து காலத்தில் அதிகமாக தியானிக்கிற வார்த்தையில், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். எப்படி தாய் பாவியானாங்க? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைத்து அதில் முதல் பெற்றோரை வைத்தார். அந்த முதல் பெற்றோரை ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ய பண்ணியது ஏசப்பாவுடைய எதிராளியாகிய பிசாஸ். அதனால் பாவம் வந்தது. அதுக்குனால ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாக தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் இருப்பதால் அத்தனை கோடி மக்களும் பாவியாக மாறிவிட்டோம். ரோமர் 3வது அதிகாரம், இதே ரோமர் 3வது அதிகாரத்தில், ஆமாம், 10வது 11வது வசனத்தில் பார்த்தோன்னா, சேர்ந்து படிப்போமா? புதிய ஏற்பாட்டில் 210வது பக்கம், 10, 11, 12. அப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அதில் வலது பக்கம் பாருங்க, 23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை. இதை சொல்லும்போது நானும் ஒரு நாள் இந்த வார்த்தையை படிக்கும்போது சந்தோஷப்பட்டேன். நானும் ஒரு சபை ஊழியருடைய பையன்தான். ஆனால் எல்லா பிரசங்கியாரும் பேசும்போது எல்லாரும் பாவி பாவின்னு முன்னால் பார்த்து கை காட்டினோன்னே, ஓ, நம்ம மட்டும்தான் இந்த உலகத்தில் பாவியா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? கேட்க சந்தோஷமாக இருக்கா? ஆமாம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகிவிட்டோம். நான் ஏன் பாவி? எங்கள் அம்மா அப்பா பாவி, அம்மா அப்பா தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டி அப்படி போய்கிட்டே இருந்தால் நம்ம ஜீன் ஆதாம் ஏவாளிலிருந்து வருது. அதனால தான் உலகமே பாவத்துக்குள்ளாக வந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து கடவுளும் உலக இரட்சகராக வந்தார். இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோவான் நற்செய்தி நூல் 1:29 இயேசுவை யோவான் ஸ்நானகன் சுட்டி காட்டி, இதோ உலகத்தின், சொல்லுங்களேன், சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. ஆமாம், நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா பாவத்துக்கு பரிகாரமாக ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பாவத்துக்கு பரிகாரமாக ஆட்டுக்கடா, கண்டுக்குட்டி, புறா குஞ்சு கொண்டு வந்து அந்த இரத்தத்தை வெளியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் தருவாங்க. மகா பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்தில் ஆல்டர் பக்கத்தில் வந்து அந்த இரத்தத்தை நம்ம குடும்பமாக கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் அந்த இரத்தம் நம்ம குடும்பத்தின் எல்லாருடைய மேலேயும் தெளிக்கப்படும், பலிபீடத்திலையும் தெளிக்கப்படும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கண்டுக்குட்டியுடைய ரத்தம் அல்லது ஆட்டுக்கடாவுடைய ரத்தம், கண்டுக்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் வாங்க காசு இல்லாதவங்க காட்டில் போய் புறா குஞ்சம் வாங்கிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து அந்த ரத்தம் உன் மேலே சிந்தப்பட்டதால் நீ ஆதாம் ஏவாளுடைய பாவ ஸ்வாவத்திலிருந்து நீங்களாகி இருக்கிறாய். எவ்வளவு நாளைக்கு? 6 மாதம் அல்லது 1 வருஷம். ஆனால் நீங்கள் மத்தேயு புத்தகத்தை எடுங்க. மத்தேயு 1வது அதிகாரம்லாம் இருக்குல்ல,
அதுக்கு முந்தின பக்கத்தை எடுங்க. நம்முடைய ஏசப்பாவுடைய அதுக்கு முந்தின பக்கமா நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய ஏற்பாடு, புதிய சட்டம், புதிய விதி என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பாவத்துக்கும் பரிகாரமாக இந்த நம்ம விசுவாச அறிக்கையிலே பண்ணுகிறோம். வானத்தை பூமியை படைத்த சர்வ சக்தி படைத்த கடவுளை வணங்குகிறேன். அதே கடவுள் என்னை விட உங்களை விட தாழ்மையா ஏழ்மையா எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். பிறக்கும்போது தான் அவருடைய பெயர் இயேசு. ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் சொன்னபடியே சிலுவையில் ரத்தம் சிந்த பிறந்தார். அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்கும். இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி அனைத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். ஐயா உன்னை சுத்திகரிக்கும், ஐயா உங்களை சுத்திகரிக்கும் என்று உலகம் ஃபுல்லாக சொல்ல வேண்டியது என் மேலே விழுந்த கடமை. இதை நான் செய்யலை அப்படின்னா சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னா, இதை நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோ ஆசீர்வாதமே இல்லை. சரிதானா? ஆமாம். ஏசப்பா முதல்ல நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஏசப்பா என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். இந்த சிறப்பான லந்து காலம், ஆமாம் எனக்கு இது 62வது லந்து காலம். என்ன உங்கள் வயசுக்கு தக்க இது எத்தனாவது லந்து காலம்னு பார்த்துக்கிடுங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க ஏசப்பா கிட்ட விட வேண்டிய பாவங்களை விட்டு ஏசப்பாவுக்காக துளிர் விட வேண்டிய துளிரை, ஒரு மரம் துளிர் விட்டு வளர்ந்து பூத்து காய்த்து பலன் தருவது போல இதற்காக தான் ஆண்டவர் இந்த லெந்து காலத்தை வைத்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நான் கை வைத்த சொல்லலை, தயவு செய்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குதா? என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கியா? என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதுயா? இன்னைக்கு நான் இங்கே மரித்தால் நான் லாசரு எப்படி ஆண்டவர்கிட்ட பரலோகத்துக்கு போனாரோ அதை போல போக முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? அல்லது இயேசுவோட ஒரு குற்றவாளி, மரண தண்டனை குற்றவாளிகள் 2 பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க ஐயா, அதில் ஒரு குற்றவாளி ஆமாம் ஏசப்பா அவருக்கு கொடுத்த வாக்கு, இன்றைக்கு நீ ஏன் கூட பரதீசில். இப்போ நான் கேட்க கை வைத்த சொல்லலை, இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதா? நீங்கள் உங்களை நீங்கள் கேட்டு பார்த்துக்கிடுங்க, இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதா? அப்படி நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னா அடுத்தது என் குடும்பத்தில் எல்லாரும் போயிடுவாங்களா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா போயிடுவாங்களா? எங்கள் மாமனார் மாமியார் போயிடுவாங்களா? ஆமாம், என் பிள்ளைகள் போயிருமா? என் மருமக்கள் போயிருமா? என் பேர பிள்ளைகள் போயிருமா? இதற்காக தான் லெந்து காலம். இந்த வார்த்தை நம்ம இன்னைக்கு படித்தோம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இலவசமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு பாட்டில் பாடுவோம், தங்கத்தை கேட்கல பாட்டில் கேட்கல உள்ளத்தை கேட்டார் ஐயா. இன்னைக்கு இந்த இலவச பாவ மன்னிப்பை ஏசப்பா, நான் பாவி, ஆதாம் ஏவாள் என்னுடைய முதல் பெற்றோர் பாவிங்கிறதுனால நான் பிறப்பால பாவி அப்படிங்கிறதால என்னுடைய செயல்கள் பாவத்துக்குள்ள கிடக்குது, என்னை பாவியாக மாற்றி இருக்குது. ஏசப்பாவுக்கு ஆமாம், ஏசப்பா நம்ம பார்த்து சொல்கிறாங்க, மகனே மகளே உன் பாவத்துக்கு பரிகாரமாக தான் நான். ஆமாம், ஏசப்பாவுடைய பாடு மரணங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். என்னை விட உங்களை விட எந்த அளவுக்கு அவர் கொடூரமாக எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். என்னையும் உங்களையும் மீட்பதற்கு ஒரே ஒரு வழிதான். 2 குற்றவாளிகள் ஏசப்பாவுக்கு பக்கத்தில் 2 சைட்லையும் 2 குற்றவாளியும் முதல்ல ஏசப்பாவை கேலி பண்ணுறாங்க, மரண தண்டனை குற்றவாளிகள். ஆனால் கடைசியாக தான் ஒருத்தர் ஏசப்பாவை உணர்ந்தார். ஏசப்பா உணர்ந்து கேட்காரு, மற்றவன்கிட்ட சொல்கிறாரு, நானும் நீனும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருப்பதற்கு நாட்டு சட்டப்படி நீனும் மரண தண்டனைக்கு பாத்திரர், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இயேசுவை சுட்டி காட்டுறார். ஆனால் இந்த இயேசுவோ அவர்
மரணத்துக்கு பாத்திரர் அல்ல. அப்போ தான் அவர் இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருள். அதில் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் தன்னை உணர்ந்தார். நான் இயேசப்பட்ட பாவ மன்னிப்பு பெறுவதற்கு நான் பிறப்பால பாவி, ஜென்ம பாவி, என் ஜென்மமே பாவமாக இருப்பதால் என்னுடைய வினைகள், என்னுடைய செயல், என்னுடைய சிந்தனை, என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு எல்லாமே பாவமாக இருக்குது. சரிதானா? இந்த பாவத்திலிருந்து விடுபட இயேசப்பா அழைக்கிறார். இதுக்கு எந்த வயது வித்தியாசமும் இல்லை. ஒரு பக்தன், எனக்கு அந்த முன்னால் வாழ்ந்த ஒரு பெரிய பக்தன், ஆமாம், அவருடைய பெயர் எனக்கு தெரியலை, அவர் இப்படி ஒரு பாவத்தை குறித்து ஆலயத்தில் கண்டித்து உணர்த்தி விட்டு அப்படி வெளியே போகிறாரு. அப்போ ஒரு ஆள் வந்தார், அவர்கிட்ட கேட்டார், ஐயா என் பாவம் மன்னிக்கப்படுமா ஐயா, நீர் சொன்ன பரலோகம் எனக்கு கிடைக்குமாயா அப்படின்னு கேட்டார். உடனே இந்த மனுஷன் ஊழியக்காரர் சொன்னார், எல்லாருக்கும் பரலோகத்தை தருவதற்காக தான் இயேசு கடவுள் பரலோகத்தை விட்டே பூமிக்கு வந்தார் சொல்லிட்டு சொன்னார். ஆனால் ஒன்றே ஒன்று, நீ செய்ய வேண்டியது, நீ உன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு இயேசு கடவுள்கிட்ட, இயேசு கிறிஸ்துவகிட்ட பாவ மன்னிப்ப கேளு. நீ இயேசுகிட்ட பாவ மன்னிப்ப கேளுன்னு உடனே அந்த ஆள், ஆமாம், அவர் கருப்பு ட்ரெஸ் மாதிரி தான் போட்ட மாதிரி இருந்து தான் அவர் கோட்டைச்சுவருக்கு வெளியே போய் அங்கேருந்து சொன்னாராம், ஐயா என்னையால் செய்ய முடியாத ஒரே காரியம், நான் பாவ அறிக்கையே நான் செய்யவே முடியாது. அதுக்கு பிறகு தான் இவருக்கு தெரிஞ்சு தான் நம்மக்கிட்ட வந்து பேசினவரே, மிஸ்டர் சொல்லுங்களேன் யாராக இருக்கும், சாத்தான். அவன் சொல்கிறான், ஐயா பாவ மன்னிப்பு கேட்டா, இந்த பிரசங்கர் சொல்கிறார், இது பைபிள் வார்த்தைகள் கிடையாது, உதாரணத்துக்காக, நீ பாவ மன்னிப்பு கேட்டா நீ பரலோகத்துக்கு வந்துடலாம். ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான், திரும்பி பார்க்காம ஓடிட்டான். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு நம்ம அந்த 10வது ரோமர் 15 தானே, ஆமாம், இன்னைக்கு நம்ம ரோமர் 15:7, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார், கிறிஸ்து எனக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஆனால் ஒன்றே ஒன்று, நான் ஏசப்பா, நான் பாவி, உங்கள் பரிசுத்த இரத்தம் என் பாவத்தை மன்னிக்கும். சரிதானா? எல்லாரும் கேட்போம், யாரும் இந்த பரிசுத்த வாழ்க்கையை, பரலோக வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. இந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் 1903 ஆண்டு இந்திய மிஷனரி சங்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஆரம்பித்தாங்க. நமக்கு 250 ஆண்டு 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக மேல்நாட்டிலிருந்து மிஷனரிகள் வந்து இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை சொன்னது போல நாம் நம்ம நாட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது நம்ம சங்கத்தினுடைய மிக 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 முக்கியமான நோக்கம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன், சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடப்படுகிற, சுவிசேஷ ஊழியத்துக்காக காணிக்கை கொடுக்கிற நீங்கள், என் குடும்பம், உங்கள் குடும்பம் இந்த ரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ளவில்லை என்றால், நான் கொடுக்கிற காணிக்கை மூலமாக பணித்தளத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிய விசுவாசிகள் ஏசப்பா கிட்ட போயிடுவாங்க. ஆனால் இதற்காக செயல்படுகிற நாம் பரலோகத்துக்கு போகலை அப்படின்னா, என்னையும் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு தான் இந்த சிறப்பான லெந்து காலத்தை ஏசப்பா கிருபையாக தந்திருக்கிறார். யாராக இருந்தாலும் சரிதானா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரிதானா? இந்த ரட்சிப்பை சொல்றது, இந்த ரட்சிப்பை அறிவிப்பது நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் விழுந்த கடமை கடமை கடமை. இதை தான் இந்திய மிஷனரி சங்கம் இந்தியாவில் முதல் சங்கமாக ஆரம்பித்து இந்திய மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்துக்காக காணிக்கை கொடுப்பதற்கு நான் முதல்ல நாம் பெற்ற ரட்சிப்பை அறியாதவங்களுக்கு நான் கொடுக்கிறேங்கிற ஜெபத்தோட சந்தோஷத்தோட தோத்திரம் செலுத்தி இந்த காணிக்கையை கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டு. ரட்சிப்பு எல்லாருக்கும் இலவசமான பாவ மன்னிப்பு. இதை நம்முடைய மிஷனரிகள் அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு நம்ம மிஷனரிகள் அறிவிப்பதற்கு பயங்கர என்ன இருக்குது நம்ம நாட்டில்? பயங்கர எதிர்ப்புகள் இருக்குது. ஆமாம், இந்தியாவில் பார்த்தோன்னா 12 மாநிலங்கள் மதமாற்ற தடை சட்டம்னு போட்டு வைத்திருக்காங்க. 12 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்குது. ஆமாம், அங்கே ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு அந்த சட்டத்துக்காக சட்டத்தை அவங்க எப்படி கடைபிடிக்காங்களோ தெரியலை. ஆனால் அநேக நம்ம மிஷனரிகள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், இன்னைக்கு ஊழியம் இவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில் இந்தியாவில் சுவிசேஷ ஊழியங்கள் மிஷனரி பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கடினமான மிஷனரி பணிக்காக தான் நீங்கள் தியாகத்தோட கொடுக்கிறீர்கள், உழைக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். இந்த கடினமான சூழ்நிலையில் நம்முடைய மிஷனரிகள் கடந்து போயிருக்காங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பது, அவங்களுக்கு தேவை என்ன? அந்த மக்களை சந்திப்பதற்கு நம்முடைய பணமும் தேவை. அதை விட நம்முடைய ஜெபம் அவங்களுக்கு மிக அதிகமாக தேவை. இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், இந்த 12 மாநிலங்கள் மதமாற்றை தடை சட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி இந்தியா இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஊழியத்துக்காக ஜெபிப்பது மிக மிக முக்கியமான கடமைகள். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட நியூஸில், யூடியூப்பில் பார்த்தோம். ஒரு சில மாநிலங்களில் வீடுகள் இடிக்கப்பட்டது. ஆமாம், அதுக்கு காரணம் ஐயா அந்த வீட்டில் பைபிள் இருக்குதுய்யா, இந்த வீட்டில் 2-3 பேர் கூடி ஜெபம் பண்ணுறாங்க ஐயா, இந்த வீட்டில் அவங்க ஏசுன்னு பாடிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவங்க வீடுகள்லாம் ஒரு சில மாநிலங்களில், ஒரு சில இடங்களில் இடிக்கப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான நேரத்தில் இதற்காக காணிக்கை கொடுக்குறேன்னா அந்த காணிக்கையை என் வீட்டில் வைத்து தனியாக குடும்ப ஜெபத்தில் வைத்து, ஏசப்பா எங்கள் மிஷனரிகள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் தமிழ் மிஷனரிகள், எங்கள் ஐஎம்எஸ், எங்கள் அத்தியச்சாதீனத்தினுடைய ஐஎம்எஸ், இந்த ஐஎம்எஸ்ஸுக்கு நம்ம திருநெல்வேலி பேராயர் ஐயா அவங்களும், நம்ம தூத்துக்குடி இங்கேருந்து ஒரு சகோதரனாக கிளையாக பிரிந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தூத்துக்குடி அத்தியச்சாதீன பேராயர் 2 பேரும் தான் இதற்கு பேட்ரன், தர்மகர்த்தாவாக இருக்காங்க. ஒரு 6 வருஷம் திருநெல்வேலி டயசிஸுடைய ஐயா பொறுப்பாக இருப்பாங்க. அடுத்த 6 வருஷம் தூத்துக்குடி திருமண்டலத்தினுடைய ஐயா பொறுப்பாக இருப்பாங்க. எப்படி நம்ம திருச்சபையோட சேர்ந்த இந்த ஸ்தாபனம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, நம்ம மிஷனரிகள், நம்ம பிள்ளைகள் எதிர்பார்ப்பது நம்ம கொடுக்குற காணிக்கையை
ஜெபத்தோட தியாகத்தோட நம்ம அர்ப்பணித்து கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டம், எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கப்பட்டால், எல்லாரும் இயேசுவை தெரிந்து கொண்டால், இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அவங்க பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 145 கோடியை தாண்டிய இந்திய மக்கள் எல்லாம் வந்துட்டா நரகத்தில் நமக்கு இடம் இருக்காதுன்னு சொல்லி அவன் சுவிசேஷத்தை பல விதங்களில் தடுத்து கொண்டிருக்கிறான். ஆமாம், நான் ஆரம்பத்திலே ஒரு உதாரணம் சொன்னேன், சரிதானா? ஆமாம், இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்க முடியும். ஆமாம், பாவம் போக்கும் ஜீவ நதி இயேசு என்பது தெரியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிப்பது மிஷனரிகள் அறிவித்து கொண்டிருக்காங்க. ஐயா, நீங்கள் விசுவாசத்தோட இயேசுவை நம்புங்க ஐயா, இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிப்பார் அறிவித்து கொண்டிருக்காங்க. இந்த சுவிசேஷ பணியை தான் உலகம் ஃபுல்லாக செய்ய சொல்லி ஏசப்பா இறுதி கட்டளையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஐஎம்எஸோட உங்களுடைய தொடர்புகளை இன்னும் அதிகமாக நீங்கள் வளர்த்து கொள்ள, இந்த மிஷனரி பணி எப்படிலாம் நடக்குது என்பதை இந்த மாத பத்திரிகை, வாலிபர்களுக்காக தனியாக ஒரு பத்திரிகை போடுறோம், இதெல்லாம் நீங்கள் படித்து அறிந்து ஜெபிக்க அன்போடு கேட்கிறோம். ரெண்டாவது, நீங்கள் கொடுப்பது போல உங்கள் காணிக்கைகளை நீங்கள் ஜெபத்தோடு கொடுக்க கேட்கிறோம். ஐயா, இன்னைக்கு மிஷனரிகள் மிக கடினமான சூழ்நிலையில் அவங்க நம்ம நாட்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. செப்டம்பர் 28 உத்தரப்பிரதேச மாநிலம் அரோரா ஆலயம், இதை விட பெரிய ஆலயத்தில் நம்ம ஐஎம்எஸ் விசுவாசிகள், நம்ம மிஷனரி தமிழ் மிஷனரி தேவ சகாயம் டேனியல் ராஜ் இவங்கெல்லாம் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும்போது திடீர்னு அந்த ஊபி காவல்துறை என்ன காலில் போட்டிருந்த பூட்ஸோட ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இந்தியா என்பது ஒரு தெய்வ பற்று மிக்க நாடு, சரிதானா? அவங்க கடவுளை தேடி பாத யாத்திரை போகிறவங்க கூட காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிற ஒரு நாட்டில் அந்த உத்தரப்பிரதேச காவல்துறை பூட்ஸோட ஆலயத்துக்குள்ளே வந்தாங்க. நம்ம மிஷனரி ஆராதனை முடிந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார், கைது பண்ணாங்க. அவரோட 5 சுதேச ஊழியர்களை கைது பண்ணாங்க. 136 நாள் ஜெயிலில் வைத்து ஜாமீனில் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க, சரிதானா? ஆமாம், அவங்க மேலே போட்டிருக்கிற சட்டப்படி அவங்க போட்டிருக்கிற பொய் கேஸை அவங்க நியாயப்படுத்தினாங்கன்னா நம்ம மிஷனரிக்கு இன்னும் 6 முதல் 8 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம், யாக்கோபை பட்டயத்தால் கொன்னுட்டார் ராஜா. அது எல்லா மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி பேதுருவையும் பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாச்சு. அப்போ சபையார் என்ன செய்தாங்க பார்த்துடுறீங்களா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனம். சேர்ந்து ஜெப நிலையில் படிப்போமா? ஏசப்பா, இந்த வசனத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு படிப்போமா? அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணாங்க. ஆமாம், சரிதானா? ஆமாம், கடைசியாக பேதுரு எத்தனை நாள் கழித்து தேவதூதன் போய் பேதுருவை தட்டி எழுப்பி அவர் அங்கே நல்லா தூங்குறாரு சிறைச்சாலையில். ஒருவேளை இதை நல்லா படித்தோன்னா அடுத்த நாள் காலையில் பேதுருவுக்கு மரண தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் நடு இரவில் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்காரு. பேதுருவுக்கு தெரியும், நான் இங்கே இருந்தால் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்வேன், மிஷனரியாக நான் பணியாற்றுவேன், இங்கேருந்து என்னுடைய வாழ்க்கை எடுக்கப்பட்டால் நான் ஏசப்பாவோட பரலோகத்தில் இருப்பேங்கிற நம்பிக்கையில் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார். தூதன் தட்டி எழுப்பி பேதுரு எங்கே வராரு பாருங்க, 12வது வசனத்தில், அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி, எத்தனை நாளாக ஜெயிலில் இருந்தார் தெரியாது,
பேதுருவை சிறைச்சாலையில் வைத்தார்னு உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிக்காங்க. 5வது வசனத்தில் 12வது வசனத்தில் அவர் நடு இரவில் என்ன திரும்ப அவர் விடுதலையாகி தேவனால காக்கப்பட்டு ஒரு வீட்டுக்கு வராரு. அப்போ அவங்க என்ன செய்து கொண்டிருக்காங்க? சரிதானா? ஐஎம்எஸ் ஊழியத்துக்காக நல்லா கொடுக்குற நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ண உங்களை அன்போடு தயவோடு பட்சமாக கேட்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம நிறைய பணிகளை செய்கிறோம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என்ன ஆதிவாசி மக்களுக்கு நம்ம அவங்கள ஆண்டவர் அண்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறோம். ஆமாம், முதல் தலைமுறையில் அவங்க தான் ஸ்கூலுக்கே போகிற பிள்ளைகள். அவங்களுக்காக நம்ம ஹாஸ்டல் வைத்திருக்கிறோம். ஆதிவாசி மாணவருக்காக விடுதிகள் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு டெய்லரிங் சொல்லிக் கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி சமுதாய பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இப்படி நிறைவேற்றுவதற்கு நம்ம எவ்வளவுதான் கோடியாக உங்கள் சபை பணம் கொடுத்தாலும் பணித்தளத்தில் தேவை இன்னும் அதிகமாக இருக்குது. ஆமாம், இதற்காக நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் போன தடவை ஆமாம் நீங்கள் கொடுத்த காணிக்கைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். 5500 என்ன ஆமாம் ஐயா சொன்னாங்க, சரிதானா? ஆனால் நீங்கள் 5000 கொடுத்தாலும் சரி, 55,000 கொடுத்தாலும் சரி, 5,50,000 கொடுத்தாலும் சரி, என்ன 55 லட்சத்தி சில்லறை கொடுத்தாலும் பணித்தளத்தில் ஒரு ஆதிவாசி பிள்ளைய, ஒரு ஆதிவாசி கிராமங்களை ஏசப்பாவுக்காக உருவாக்குவதில் நமக்கு மிஷினரிகள் வந்து பள்ளிக்கூடங்களை கட்டி தந்து நம்மை எப்படி மாற்றினாங்களோ அப்படி அந்த நன்றிக்கு அடையாளமாக மாற்றுகின்ற பணியை நம்முடைய இந்திய மிஷினரி சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆமாம், பீகாரில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது. ஆமாம், அந்த ஹாஸ்டலில் சிக்ஷா பணித்தளத்தில் அநேக பிள்ளைகள் அவங்க மெயினாக சாப்பிடுகிற ஆகாரம் எலிக்கறி சாப்பிடுகிற குடும்பங்கள், சரிதானா? ஒருவேளை நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட ஒருவேளை 60-70 வருஷத்துக்கு முன்னால் எலியை போய் பிடிச்சி சாப்பிட்டது உண்டு. ஆனால் இன்றைக்கி நம்மலாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எலிக்கறி சாப்பிட்றதுன்னா, ஆனால் இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்காங்க. இதே போல் சமுதாயத்தில் மிக பின்தங்கி இன்னொரு புறம் நம்ம மிஷினரிகள் அந்த கிராமங்கள் வழியாக போகும்போது அடுப்பை சுற்றி பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்க, கறி அடுப்பு. என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, நேற்று எங்கள் அம்மா இங்கே சாப்பாடு பொங்குனாங்க, நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அந்த அடுப்பில் இருக்கிற கறிகளை எடுத்து, கறிக்கட்டை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள். இவங்களுக்காக கூட நாம் விடுதிகளை ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஐஎம்எஸ்ஸுடைய அருள்பணி விழாவுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஆயத்தப்படுறீங்க, எந்த அளவுக்கு இந்த ஐஎம்எஸ் ஊழியத்தோடு உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆமாம், இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட பாகமும் நம்ம தலைப்பு, நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவங்களை நாம் ஏற்றுக்கொள்ள நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல இயேசுவால பாவ மன்னிப்பு பெற்ற நான் வெறுமனே பாவ மன்னிப்பு அடக்கி வைத்தால் மட்டும் போதாது. ஏசப்பா சொல்லுவாங்க, பாவ மன்னிப்பு பெற்ற நீதிமான் கூட்டத்தை பார்த்து கேட்பார், நான் பசியா இருந்த நீ எனக்கு சாப்பாடு தந்தா, ஆகாரம் தந்தா. நான் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தையா, வட இந்திய குளிரில் நான் சரியான ஆடையே இல்லாமல் இருந்தேன், நான் கம்பளிக்கு எங்கே போவேன், நீ எனக்கு கம்பளி தந்தா. ஐஎம்எஸ் மூலமாக இத்தனை பிள்ளைகளை நீ படிக்க வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் நீ அவர்களுக்கு குளிருக்கு நீ உடையை கொடுத்தாய், நீ அவங்களுக்கு உணவுக்கு காசு தந்தா, பணம் கொடுத்தாய், நீ அந்த பிள்ளைகள் உன்னை போல மாறுவதற்காக நீ உழைத்தாய். இது என்னைக்கு தெரியும்? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளில் தான் அவருக்கு ஊழியம் செய்தவங்களுக்கும் ஊழியத்துக்கு பாவ மன்னிப்பு பெற்ற நான் ஊழியத்துக்கு கொடுத்த பலன் அன்றைக்கு தெரியும். ஆமாம்,
அந்த பீகாரில் சிக்டா பணித்தளத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால் மே மாதம் ஹாஸ்டல் பிள்ளைகள் வந்திருந்தாங்க. தூத்துக்குடியில் ஒரு ஆலயத்தில் பேசும்போது, ஆமாம், அதில் ஒரு தம்பி சொல்கிறாரு, நான் இப்போ 10ஆப்பு படித்து கொண்டிருக்கிறேன். இந்த மிஷினரி அண்ணனை காட்டி, இந்த மிஷினரி அண்ணன் எங்கள் ஊருக்கு ஒரு நாள் பைக்கில் ஊழியத்துக்கு வந்தாங்க. ஆமாம், அவங்க வந்த தூரம் 120 கிலோமீட்டர் தூரம் எங்களை தேடி வந்தாங்க. கிட்டத்தட்ட 7-8 ஆறுகளை கடந்து, 4வே கிடையாது, 2வே கிடையாது, சிங்கிள் ரோடு கிடையாது, சரல் ரோடு கிடையாது, மண் ரோடு கிடையாது. அந்த காலத்தில் கட்ட வண்டி போகிற, மாட்டு வண்டி போகிற ஆற்றுக்குள்ளோடி 7-8 ஆறுகளை கடந்து இந்த அண்ணன் எங்கள் ஊருக்கு வந்தாங்க. எங்கள் வீட்டில் என்னை பார்க்கும்போது என் கையெல்லாம் புண் பிடித்து அப்படி ஒரு குஷ்டரோகம் போல் இருந்தது. அப்போ தான் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டாங்க, இந்த தம்பி என்ன செய்கிறான்? உடனே சொன்னாங்க, நான் சின்ன பையன், கடைசி பையங்கிறதுனால எங்கள் வீட்டில் மீதி எல்லாரும் அங்கே இருக்கிற பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு அடிமை வேலை செய்வதற்கு அனுப்பப்பட்டார்கள். பீகார் மாநிலத்தில் பார்டரில் இருக்கிற கிராமம். நான் சின்ன பையங்கிறதுனால என்னைய மட்டும் சாயங்காலத்தில் இரவில் வீட்டுக்கு விட்டுருவாங்க. இந்த பையனுக்கு சாணி அள்ளுற வேலை. அப்போ ஓனர் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாராம், ஆமாம், கிட்டத்தட்ட 5 வயது, வேலை என்ன வேலை? சாணி அள்ளுற வேலை. ஓனர் சொல்லுவாராம், உனக்கு சரியாகவே சாணி அள்ள தெரியலடா, நீலாம் இருக்கிறதே வேஸ்ட். என்ன 5 வயசு பிள்ளைக்கு 8 வயசு பிள்ளைய இன்னும் தொட்டிலில் போட்டு என்ன தாலாட்டி சாப்பிடுன்னு ஊட்டி கொண்டிருக்கிறோம். அந்த பையன் 5 வயசு பையன் சாணி அள்ளிக்கிட்டு இருக்கான். இந்தியாவில், என் நாட்டில், உங்கள் நாட்டில், நம்ம நாட்டில். சரிதானா? மிஷினரி கேட்டாராம் அவங்க அம்மா அப்பாட்ட, ஐயா இந்த தம்பியை என் கூட அனுப்புங்க ஐயா, நான் எப்படியாவது படிக்க வைக்கேன் ஐயா. முதல்ல பெற்றோர் ஏற்றுக்கிடவே இல்லை. நீ போய் அந்த முதலாளிகிட்ட வேணா சொல்லிட்டு வா. இவர் போய் அந்த முதலாளிகிட்ட பேசி ஒருவேளை பணம் கூட கொடுத்துருப்பார். அவங்க பட்ட கடனுக்குரியதை தீர்த்து இந்த பையனை கொண்டு வந்தார். இந்த பையனை நாங்கள் தூத்துக்குடியில் பார்க்கும்போது 10ஆப்பு படிக்கிறான். ஆமாம், அந்த 10ஆப்பு படிக்கிற பையன் சொன்னால், போன விடுமுறைக்கு நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். எந்த வீட்டில் சாணி அள்ளனோ அவர் ஊர்க்கூட்டம் போட்டிருந்தார். அந்த ஊர்க்கூட்டத்தில் எங்கள் ஊர் ஆட்கள்லாம் நிற்கும்போது அவர் என்னை அந்த கூட்டத்தில் நடுவில் நிப்பாட்டி, நம்ம ஊரில் முதல்ல இவன் தான் 10ஆப்பு படிக்கான், இவன் நல்லா படிக்கானோ, இவன் பாஸ் பண்ணிடுவான், இவன் தான் நம்ம குடும்பத்தினுடைய குல விளக்கு அப்படின்னு சொன்னார். சரிதானா? இந்தியாவில் எங்கேயோ இருக்கிற ஏசப்பா விரும்புகிற வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகளை படிக்க வச்சு, ஆமாம், குல விளக்காக மாற்றிக்கொண்டிருக்கிற பெருமை நம்ம ஐஎம்எஸ்க்கு இருக்குது. சரிதானா? உங்கள்கிட்ட பணிந்து குனிந்து தாழ்ந்து நாங்கள் கேட்குறோம், நீங்களும் சபையா ஒரு ஆதிவாசி பிள்ளைய அல்லது 100 ஆதிவாசி பிள்ளைய, ஏன்னா அல்லது 5 ஆதிவாசி பிள்ளைய, இல்லை ஒரு ஆதிவாசி பிள்ளையாவது நீங்கள் மாதத்துக்கு 1200 ரூபா கொடுத்து நீங்கள் தாங்க, உங்களை அன்போடு கேட்கிறேன். சங்கீதம் 18:28 சொல்லுது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அந்த ஜிதேந்திர பிரசாத் அப்படிங்கிற ஒரு தம்பியை குல விளக்குன்னு எனக்கு கிராமம் இன்னைக்கு பாராட்டுதுன்னா, என்னை போல உங்களை போல யாரோ தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், கன்னியாகுமரி பகுதியில் இருந்து அந்த தம்பிக்காக ஒரு 1000 ரூபா, அப்போ இன்றைக்கி அது 1200 ரூபாயாக அவங்கள நம்ம ஹாஸ்டலில் தங்க வைத்து படிக்க வைத்து அவங்களுக்கு கல்வி நாகரிகம்லாம் கொடுத்து அவங்களை நம்மை போல இயேசுவை அறிகிற அறிவிலையும் சமுதாயத்திலையும் சிறந்தவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது நம்ம இந்திய மிஷனரி சங்கம். சரிதானா? இந்த பணியோட நீங்கள் இன்னும் அதிகமான தொடர்பு, இன்னும் அதிகமான ஜெபத்தோடு கூடிய காணிக்கையை தாங்க. அடுத்த வாரம் நடைபெறுகிற விற்பனை விழாவில் இன்னும் அதிக உற்சாகமாக நீங்கள் செயல்படுங்கள். கடந்த ஆண்டை விட எத்தனை மடங்கு கூட கொடுக்கலாம் பிள்ளைகள் காணிக்கை? சரியா? நீங்கள் 2 மடங்கு 3 மடங்கு கூட கொடுத்தாலும் அது பணித்தளத்தில் இதை போல பிள்ளைகளுக்காக அது பயன்படும். அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளை குறித்த ஒரு சின்ன பேம்லெட் கொஞ்சம் முன்னால் உள்ளது தான்,
என்கிட்ட இருக்குது, போகும்போது வாங்கிட்டு போங்க. நீங்கள் முடிந்தால் உங்கள் தனி குடும்பமாக 1200 ரூபா மாதம் மாதம் கொடுங்க. இல்லை நீங்கள் 2 குடும்பங்களாக சேர்ந்து 1200, இல்லை 6 குடும்பங்களாக சேர்ந்து 200 ரூபா, இல்லை 12 குடும்பங்களாக சேர்ந்து மாதம் நீங்கள் உங்கள் வருமானத்தில் உங்களுடைய கடினமான சூழ்நிலையில் நீங்கள் சுவிசேஷ விஷயத்துக்காக பிரயாசப்படுங்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவோம். இந்தியா இயேசுவுக்காக மாறும். இதற்காக தொடர்ந்து இந்திய மிஷனரி சங்கத்தோட உழைப்பதில், ஜெபிப்பதில், தியாகத்தோடு கொடுப்பதில் இணைந்திருங்கள். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஆமேன். வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி. ஒரு அறிவிப்பு. ஆராதனை முடிந்தவுடனே ஞாயிறு பாடசாலை வகுப்பு மற்றும் பெண்கள் கூடுகை, வாலிபர் கூடுகை நடைபெறும். அந்தந்த கூடுகைகளில் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய ஐஎம்எஸ் விற்பனை விழாவை முன்னிட்டு நம்முடைய மேலப்படம் திருச்சபையின் சார்பாக இன்றைய தினத்தில் வெஜ் பிரியாணி, அதாவது நம்ம முடிந்தவுடனே இந்த வெஜ் பிரியாணி கொடுக்கப்படும். ஒரு பார்சல் விலை 80 ரூபாய். விருப்பமுள்ளவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஐஎம்எஸ் விற்பனை விழாவை முன்னிட்டு மேலப்பட்ட திருச்சபையின் சார்பாக வெஜ் பிரியாணி இன்றைய நாளிலே நம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவார்கள். நீங்கள் விருப்பமுள்ளவர்கள் 80 ரூபாய் செலுத்தி இங்கே பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்மை நம்பி காணிக்க ஆண்டவரை அர்ப்பணிக்கணுமாக நாம் யாரும் எழுந்து நின்று கீதம் 438 பாடுவோம். நீ உனக்கு சொந்தம் அல்லவே. நீ
கிருபை இறக்கம் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரம தந்தை உங்கள் நன்றி துதிக்கிறோம். நீ தந்த ஆசீர்வாதத்தின் போதையும் இந்த பிள்ளைகளாக காணிக்கையை படைத்திருக்கிறோம் அப்பா. காணிக்கை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் தொட்டு நீ ஆசீர்வாதத்தை வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் செய்கிற வியாபாரத்திலே, அவர் செய்கிற பணியிலே ஆண்டவரே, அவர் செய்கிற விவசாய பணி எதுவாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, என் தேவன் அதில் இதிலும் பெரிதான காரியங்களை என் தேவன் காணும்படியாக அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தில் வேண்டும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய பாதப்படியிலே வந்து ஆண்டவரே உங்களை பாடி ஆராதித்தோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உடைய வேத வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. எங்கள் இடத்துல வந்து ஐஎம்எஸ் வந்து எங்கள் ஊழியத்தை நிறைவேற்றின ஐஎம்எஸ் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை தூர தேசத்திலிருந்து இடத்திலிருந்து அவர்களை அழைத்து வந்தீரப்பா. உமக்கென்று இந்த காலங்களிலே அவர்கள் செய்கிற எல்லா பணியும் என் தேவ நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதன் மூலமாக அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரை இன்னும் பெரிய காரியங்களையும் உடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்வதற்கு என் தேவனீர் அவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆராதனை பங்குண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் நான் சுத்தம் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் படிப்பில் எந்த ஞானத்தில் குறைவுள்ளாக இருப்பான்னு சொன்னால் உங்களுடைய இடத்துல கெட்டு ஆண்டவரை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த காலங்களில் ஆண்டவரே, அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் ஆண்டவரே பயமின்றி ஆண்டவரே அந்த தேர்வை எதிர்கொள்வதற்கு என் தேவன் நீ அவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பாடு. நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவர், நல்ல சரீர சுகத்தை கொடுங்க. சுகத்தோடும் பலத்தோடும் அவர்கள் தேர்வு எழுதி ஆண்டவரே ஒரு முதன்மையான மதிப்பெண் எடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் சிறந்து விளங்கும்படியாக அவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் வாலிபர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வேத வசனப்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால தான் நினைச்சிட்டு உங்களுக்கு வேதவசனம் சொல்கிறப்பா. அதன்படி ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ காத்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு பாவம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே பாவத்திற்கு விலகி இருக்கவும் ஆண்டவரே உண்மை மாத்திரம் அவர்கள் நம்பி இருக்கவும் ஆண்டவரே வேத வசனங்களை ஆண்டவரே அதை நாங்கள் அவர்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்குவதற்கு எங்கள் தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதுபோல் எங்கள் திருச்சி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை என் தேவன் நேசிக்கிறீரப்பா ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே உங்கள் குடும்பத்தை நாங்கள் தருகிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே இந்த வட்டவலு கிராமத்தை நேசிக்க நிமித்தமாகவே அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து ஆண்டவரே எங்களை எல்லாம் ஆராதிக்கும்படியாக நீர் ஆண்டவரை வைத்திருக்கிறப்பா. இந்த வட்டவலு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசிக்கிறப்பா. ஒவ்வொருவரும் உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுடைய அன்பை அறிந்து கொண்டப்பா அவர்களும் உண்மை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் ஆண்டவரே நீ சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே படித்துவிட்டு வேலை கண்டு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அவர்களுக்கு ஏற்ற வேலையை அவர்கள் கொடுத்த ஆண்டவரே அவர்களை உயர செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அதே போல் ஆண்டவரே திருமணத்துக்கு கண்டு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஏற்ற மணமகனை ஏற்ற மணமகளை கொடுத்த ஆண்டவரே திருமண வாக்கியமாக இணைத்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரை வீடு கட்ட வேண்டும் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே வசிப்பதற்கு ஒரு இல்லத்தை நீர் கட்டி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அதே போல் எங்கள் திருச்சபை சார்ந்து வெளியிடங்களிலே வெளிநாடுகளிலே இருக்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல வெளிநாடுகளிலே ஆண்டவரே அவர்கள் பாதுகாப்போடு இருக்கவும் ஆண்டவரே சுகத்தோடும் பலத்தோடு இருப்பதற்கு அவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்குள்ள முதியவர்களுக்காக ஆண்டவரை எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவரையும் நீர் ஆசிர்வதிங்க அப்பா. எல்லாருக்கும் சரீர பலத்தை சுகத்தை கொடுத்து நீர் ஆசிர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அவருடைய சரீர சுகத்தின் நிமித்தமாக ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கலாம் ஆண்டவர் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருக்கும் நீர் பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சென்ற காலங்களிலே எங்களை விட்டு பிரிந்த எங்கள் ஆண்டவரே எங்கள் ஆலய பணிவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்களையும் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை நீர் எடுத்துக்கொண்டீரப்பா. இந்த உலக பாடுகள் போதும் என்று சொல்லி உடைய ராஜ்யத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டீர். அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் அவர்கள் செய்த பணியை அவர்கள் செய்வதற்கு அவர்கள் பலன் கொடுங்கப்பா. அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த உலகத்திலே அவர்கள் வாழ்வதற்கு நல்ல பலனை கொடுங்க, ஆறுதலை கொடுத்து அவர்களை வழிநடத்துங்க. அதேபோல் ஆண்டவர் தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஆண்டவரே சுந்தரி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டவரே. கடன் பாரத்தின் நிமித்தமாக ஆண்டவரே அவர்களால் ஆண்டவரே அதை கடன் பாரத்தை சுமக்க முடியாதபடி ஆண்டவரே நம்முடைய ஆலயத்திலே ஜெபிக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்களப்பா. அந்த ஜெபத்தை நீ தேவனை அறிந்திருக்கிறப்பா. அவருடைய கடன்களை எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீ நீக்கி ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. உங்களுடைய ஆலயத்தில் ஜெபிக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த காரியத்தை என் தேவன் அறிந்திருக்கிறப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை என் தேவன் நீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆண்டவரே இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தறிகிறோம். அதே போல் முத்துசுநீர் பகுதியிலே விரைவில் ஆலயம் கட்டப்படவும் அங்கே இடத்துல பிள்ளைகள் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தை சேர்க்க பண்ணும்படியாக ஆண்டவரே உடைய சபையை சேர்த்து கொள்ளபடியாக ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம். எங்கள் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. அதே போல் மேலே காட்டு பகுதியிலே சிறு பிள்ளைகள் மத்தியில் நடைபெற ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் கொண்டு ஆண்டவரே அந்த கிராமத்தை நீர் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தறிகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க.
உங்களுடைய கரம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே செயல்படட்டும். ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், செய்கிற குருவானுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியத்தை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அவரை எழுப்புவதற்காக உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய குருவானவரை நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சீக்கிரத்தை பணிபுரிகிற ஒவ்வொரு சபை ஊழியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் கொண்டு ஆண்டவரே எங்கள் சபையிலே ஒரு கடைசி காலத்தை நல்ல எழுப்புதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய கருத்தை எங்கள் தாழ்த்த பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்புரட்சமாக இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, உடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்முடைய இப்போதைக்கு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமானத்தோடு போய் ஏற்கனவும். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.